இன்னைக்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் அல்வா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் அதோட கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி டேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவரில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டு அதில் 1.25 கப் அளவுக்கு சுகர், அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சிறு கம்பி பதம் வர்ற மாதிரி காய்ச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ இல்லது எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கம்பி லைட்டாக உடையிற பதமும் வந்தால் போதும். தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் விரலில் வச்சு பார்த்தீங்கன்னா கம்பி லைட்டாக உடையணும். இந்த பதம் போதும். டீயே குறைவாக வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், அதை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கிளறிட்டே இருக்கணும். கைவிடாமல் தான் கிளறணும். சீக்கிரமாக கட்டி தட்டிடும், அதனால் கைவிடாமல் கிளறணும். முதல்ல மாவு சேர்த்தாக்கலையே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசமாக இருக்கும், அந்த பச்சை வாடையும் இருக்காது. கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சாக்கல ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம் புளிஞ்சிக்கலாம். எலுமிச்சப்பழம் புளியினா இந்த அல்வா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்ல ஒரு 15 நிமிஷத்தில் உருண்டு வரும். அந்த சமயத்தில் நம்ம வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கணும். கொஞ்சம் வாசத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். நல்ல இந்த மாதிரி திரண்டு வரையில் ஒரு பட்டர் ஷீட் போட்ட ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு